Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நாம அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபி செக்ஷன் 2 வந்து பார்க்க போறோம். இதுல வந்து இருக்கிற ஃப்ரேசோகிராஃபி எல்லாமே வந்து என்ன கான்செப்ட்ஸ்ல வந்து ஃபார்ம் பண்ணி இருப்பாங்க அப்படின்னா சர்க்கிள்ஸ், லூப்ஸ் அண்ட் ஹூக்ஸ் இதை வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ சர்க்கிள் வச்சு பார்க்குறப்ப குட்டி சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸு, ஆஸு, இஸ்ஸு, ஹிஸ்ஸு, ஹஸ்ஸு இதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஃப்ரம் ஹஸ் அப்படின்னு வச்சுக்கோ. நார்மலாக வந்து ஃப்ரம் இப்படி எழுதிடுவோம். இதில் இருக்கிற குட்டி சர்க்கிள் ஹஸ்ஸை வந்து குறிக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் இன்ஃபார்ம் ஹஸ். ப்ளீஸ் ஸ்டோக் ஃபுல்லாக எழுதிட்டு இன்ஃபார்முக்கு என்னு எஃப் எழுதிட்டு ஒரு சின்ன சர்க்கிள். இதில் இருக்கிற எஸ் ஹஸ்ஸை குறிக்குது. டு ஹஸ், டூ எழுதிட்டு ஒரு சர்க்கிள். இதில் இருக்கிற எஸ் சர்க்கிள் ஹஸ்ஸை குறிக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்ஸை குறிக்கும். அதே மாதிரி இட் ஹாஸ் பீன், இது பாருங்க, இதில் இருக்கிறது வந்து இதில் இருக்கிற சர்க்கிள் ஹேஸை குறிக்குது. இட் இஸ் நாட், இதில் இருக்கிற சர்க்கிள் இஸ்ஸை வந்து குறிக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லார்ஜ் சர்க்கிள் வருவோம். லார்ஜ் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரப்ப ஆஸ் வி அப்படின்ற வார்த்தையை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆஸ் அண்ட் டபிள்யூ சவுண்டு சேர்ந்து வந்துச்சுன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆஸ் அண்ட் எஸ் இந்த சவுண்ட்ஸ் வந்துச்சு சேர்ந்தா போல வந்துச்சுன்னா இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் சர்க்கிள் இனிஷியலாக. ஓகே, அந்த கான்செப்ட் படி பார்க்குறப்ப இப்போ நார்மலாக நம்ம வந்து ஹாவ் இப்படி எழுதுவோம். கரெக்டுங்களா, இதுவே ஆஸ் வி ஹாவ்னு எழுத சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய சர்க்கிள் ஹாவ்ல ஆட் பண்ணிடணும் இனிஷியலாக, ஆஸ் வி ஹாவ். ஓகே, இதுவே ஆஸ் வி கேன் அப்படின்னா கேன் நம்ம நார்மலாக இப்படி எழுதுவோம், அதில் ஒரு பெரிய சர்க்கிள். ஸோ இது எழுதுறதுன்றது ஆஸ் வி கேன் இப்படி எழுதணும். ஆஸ் வி கேனாட் அப்படின்னா பெரிய சர்க்கிள் அப்புறம் கேனாட் ஸ்டோக். ஓகே, ஆஸ் வி டூ பெரிய சர்க்கிள் அப்புறம் அதில் டூ. ஆஸ் வி திங்க் லார்ஜ் சர்க்கிள் அதில் இத் திங்க் ஸ்டோக். ஆஸ் வி ஷால் லார்ஜ் சர்க்கிள் அதில் ஷா ஷல் ஸ்டோக். ஆஸ் வி மே லார்ஜ் சர்க்கிள் அதில் மே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ் எப்படி எழுதுவோம்னா இப்போ ஆஸும் டபிள்யூ சவுண்டும் சேர்ந்தா போல் வருது. ஸோ இனிஷியலாக லார்ஜ் சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி எழுதுவோம். இதுவே ஆஸ் வெல் அஸ் யூஷுவல் அப்படின்னா ஆஸ் வெல் அஸ் யூஷுவல் ஸ்டோக் அதிலே ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ் கேன் பி அப்படின்னா ஆஸ் வெல் அஸ் இப்படி எழுதுவோம், கேன் பி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆஸ் சூன் அஸ் வி கேன்னு இருக்கு. ஆஸ் சூன் அஸ் வி கேன். இப்போ நார்மலாக ஆஸ் அண்ட் எஸ் சவுண்டு சேர்ந்தா போல் வந்துச்சு அப்படின்னா நம்ம லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம் இனிஷியலான்ட்டு. ஆஸ் சூன் அஸ் அப்படின்னு பார்க்குறப்ப லார்ஜ் சர்க்கிள் என்னு ஸ்மால் சர்க்கிள் ஆஸ் சூன் அஸ். இதுவே ஆஸ் சூன் அஸ் வி கேன்னு வரப்ப ஆஸ் சூன் அஸ் வி கேன், அவ்வளோதான். ஆஸ் சூன் அஸ் தே, ஆஸ் சூன் அஸ் தே, ஆஸ் சூன் அஸ் ஸ்டோக் எழுதிட்டு அதில் இத் அதாவது தே ஸ்டோக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இனிஷியலாக வந்து லார்ஜ் சர்க்கிள் இதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மீடியலாக அண்டு ஃபைனலாக லார்ஜ் சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து எங்கெல்லாம் ஹெல்ப் ஆகுதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் செட் இந்த வேர்டு பாருங்க,
இதில் வந்து இஸ் அண்ட் எஸ் சேர்ந்தா போல் வருது. ஸோ இஸ் அண்ட் எஸ் சேர்ந்தா போல் வந்துச்சுன்னா நடுவில் நம்ம வந்து பெரிய சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இட் ஈஸ்ன்றதை நம்ம இப்படி எழுதுவோம், இட் இஸ் செட்ன்றது பெரிய சர்க்கிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபார் ஹிஸ் சேக் இந்த வேர்டு பாருங்க, ஹிஸ் அண்ட் எஸ் சேர்ந்தா போல் வந்து வருது. நார்மலாக ஃபார் ஹிஸ் இப்படி வந்து எழுதலாம். இந்த இடத்துல ஹிஸ்ஸும் எஸ்ஸும் சேர்ந்தா போல் வரதால ஃபார் ஹிஸ் சேக் லார்ஜ் சர்க்கிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நடுவில். நெக்ஸ்ட்டு இன் திஸ் சிட்டி இந்த வேர்டு பாருங்க, இதில் எஸ் அண்ட் எஸ் திஸ் சிட்டி எஸ் அண்ட் சேர்ந்தா போல் வந்து வருது. நார்மலாக இன் திஸ்ன்றதை நம்ம இப்படி எழுதி முடிச்சிடுவோம். இதுவே இன் திஸ் சிட்டின்னு வரதால இன் திஸ் சிட்டி பெரிய சர்க்கிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி திஸ் ஹாஸ் பீன், திஸ் ஹாஸ் பீன் இதில் பாருங்க, இங்கே ஒரு எஸ் ஹாஸ், அதாவது எஸ்ஸும் ஹாஸும் சேர்ந்தா போல் வந்துச்சுனாலும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சர்க்கிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மலாக திஸ் ஹாஸ்ன்றது திஸ்ன்றது இப்படி எழுதுவோம். இங்கே திஸ் ஹாஸ் வரதால திஸ் ஹாஸ் பீன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் இந்த வேர்டை நோட் பண்ணுங்க, எஸ் அண்ட் இஸ் சேர்ந்தா போல் வந்து வருது. ஸோ எஸ்ஸும் திஸ்ஸும் சேர்ந்தா போல் வரதால நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பெரிய சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நார்மலாக திஸ்ன்றது இப்படி எழுதுவோம், திஸ் இஸ்ன்னு வரதால பெரிய சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் பெரிய சர்க்கிள் மீடியலாக அண்ட் ஃபைனலாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சது இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்கலாம். இப்போ இட் இஸ் செட், இட் இஸ் செட் எஸ் எஸ் சேர்ந்தா போல் வருது. நார்மலாக இட் ஈஸ்ன்றது சின்னதாக இப்படி போட்டு முடிச்சிருவோம், இட் இஸ் செட்னு வரதால இட் இஸ் செட் இப்படி நம்ம வந்து எழுதுறோம். நெக்ஸ்ட் ஃபார் ஹிஸ் சேக், ஃபார் ஹிஸ்னா இப்படி போட்டு முடிச்சிருவோம், ஹிஸ்ஸும் எஸ்ஸும் சேர்ந்தா போல் வரதால ஃபார் ஹிஸ் சேக் இப்படி நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட் இன் திஸ் செஞ்சுரி, நார்மலாக இன் திஸ் அப்படின்றத நம்ம இப்படி போட்டு முடிச்சிருவோம். இந்த இடத்துல எஸ்ஸும் இங்கே ஒரு எஸ்ஸும் வரதால நடுவில் வந்து பெருசாக எழுதணும், இன் திஸ் செஞ்சுரி இப்படி நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட் இன் திஸ் சிட்டி, நார்மலாக இன் திஸ்னா இப்படி எழுதி முடிச்சிருவோம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல இங்கே ஒரு எஸ் இங்கே ஒரு எஸ் சேர்ந்தா போல் வரதால இன் திஸ் சிட்டி இப்படி நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட் இன் திஸ் சப்ஜெக்ட், இன் திஸ் சப்ஜெக்ட் இந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட், ஆஃப் திஸ் ஸ்டேட்டுக்கு சின்னதா டி மென்ட். ஓகேங்களா? ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் நடுவில் பெரிய சர்க்கிள் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் திஸ் ஹாஸ் பீன், கான்செப்ட் புரியுது இல்லையா? இங்கே ஒரு எஸ் இங்கே ஒரு ஹேஸ் இருக்கு, ஸோ அதனால பெரிய சர்க்கிள் திஸ் ஹாஸ் பீன். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. சர்க்கிள் வச்சு நம்ம வந்து குட்டி சர்க்கிள், லார்ஜ் சர்க்கிள் இனிஷியலாக வந்துச்சுன்னா, நடுவில் வந்துச்சுன்னா, எண்டிங்கில் வந்துச்சுன்னா எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எஸ்டி லூப் வச்சு வந்து வரும். எஸ்டி லூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என் சைடில் எஸ்டி லூப் வந்து எழுதுறப்ப என் ஹுக் சைடில் அதை வந்து நெக்ஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. அட் ஃபர்ஸ்ட் காஸ்ட், அட்டுக்கு அட்டு எழுதியாச்சு, டி எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எஸ்டி லூப்பு, காஸ்ட் ஸ்டோக் ஃபுல்லாக எழுதியாச்சு. அட் ஃபர்ஸ்ட் காஸ்ட். வென்ஸ்டே நெக்ஸ்ட், வென்ஸ்டே நெக்ஸ்ட், வென்ஸ்டே ஸ்டோக் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்டி சைடில் எழுதிடணும். இது வென்ஸ்டே நெக்ஸ்ட். இதுவே இப்படி எழுதணும் அப்படின்னா வென்ஸ்டே ஃபர்ஸ்ட், இது வென்ஸ்டே நெக்ஸ்ட், இது வென்ஸ்டே ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹூக்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஹூக்ஸ்ன்னு பார்க்குறப்ப இனிஷியலாக வந்து நம்மளுக்கு ஆர் அண்ட் எல் ஹூக்ஸ் வந்து இருக்குது. ஆர் அண்ட் எல் ஹூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ரேசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் வியூ அப்படின்னா இன் எழுதிட்டு வியூ ஸ்டோக் இப்படி எழுதிடலாம். இதுவே இன் அவர் வியூவில் பாருங்க, இந்த ஆருக்கு இந்த எண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வுக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க.
இன் அவர் வியூ. ஓகே, அதே மாதிரி தான் இன் அவர் ஸ்டேட்மெண்ட். இன் அவர் ஸ்டேட்மெண்ட் இது எப்படி எழுதியிருக்கிறாங்க? நர்ரு ஸ்டேட்மெண்ட் இன் அவர் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இட் அப்பியர்ஸ். இட் எழுதிட்டு பர் எஸ் சர்க்கிள். இட் அப்பியர்ஸ். இட் அப்பியர்ஸ் தட் அப்படின்னா அப்படியே அதில் ஒரு தட்டை ஆட் பண்ண வேண்டியதான். இட் அப்பியர்ஸ் தட். இட் எழுதிட்டு பர் எஸ் சர்க்கிள் தட். இட் அப்பியர்ஸ் தட். ஓகேங்களா? ஆர் ஹூக் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எல் ஹூக். பை மீன்ஸ் அப்படி ஒரு ஃப்ரேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பை மீன்ஸ் இப்படி எழுதிடுவோம். இதுவே பை ஆல் மீன்ஸ் இப்படி வருதுன்னா இந்த ஆளுக்கு பைல எல்லுக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. பை ஆல் மீன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இட் இஸ் ஒன்லி நெசசரி. இட் இஸ் ஒன்லி நெசசரி. இட் இஸ் ஒன்லி நெசசரி இப்படி நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட் இட் கேன் ஒன்லி பி. இது எப்படி எழுதுறதுன்னா இட் கேன் ஒன்லி பி. இட் கேன் ஒன்லி பி. நெக்ஸ்ட் இட் மே ஒன்லி பி. கேனுக்கு பதில் மே. இட் மே ஒன்லி பி. இட் மே ஒன்லி பி. தே வில் ஒன்லி பி. இதெல்லாம் அப்படியே எழுத வேண்டியதான். தே வில் ஒன்லி பி. தே எழுதிட்டு வில் எழுதிட்டு ஒன்லி பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என் ஹூக். என் ஹூக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனுக்கு ஆணுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஓனுக்கு. நெக்ஸ்ட் வந்து பீனுக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என் ஹூக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓல்டர். இது ஓல்டர் தேன். இது கேரிடு. இது கேரிடு ஆன். இது அவர். இது அவர் ஓன். இது ஐ ஹாவ். இது ஐ ஹாவ் பீன். இந்த மாதிரி என் ஹூக் வந்து ஆட் பண்ணுறப்ப வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த 4 வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ லாங்கர் அப்படின்னா எல்லு இங்க வந்து டபுள் பண்ணியிருப்பாங்க இங்கருக்காக இல்லையா? ஸோ லாங்கர் தேன் அப்படின்னா எல்லு இங்கர் அதில் ஒரு என் குக்கி. லாங்கர் தேன். மோர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மர். இதுவே மோர் தேன் அப்படின்னா மர்ரு என் குக்கி. மோர் தேன். ஓகேங்களா? எனி லாங்கர். எனிக்கு என்னு, லாங்கருக்கு டவுன்வர்ட் எல்லு இங்கர். எனி லாங்கர். நோ லாங்கர். நோ லாங்கர் இது எப்படி எழுதியிருப்பாங்க பாருங்க. என்னு எல்லு இங்கர் டபுள் பண்ணியிருப்பாங்க. இதே லாங்கர் தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப நோ லாங்கர் தேன் இந்த மாதிரி எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் ரேதர் தேன். ரேதருக்கு ரேஸ்டோக்கு வந்து ஆங்கிலேயன்ல வந்து டபுள் பண்ணியிருப்பாங்க. ரேதருக்கு ரேதர் தேன் வரப்ப அதுல என் ஹூக். ரேதர் தேன். ஸ்மாலர் தேன். ஸ்மாலருக்கு எஸ் எம் எல் டவுன்வர்ட் ஆறு. தேனுக்கு அதுல என் ஹூக். ஸ்மாலர் தேன். கோயிங் ஆன். நார்மலா கோயிங் அப்படின்னா கோ இங்க மட்டும் எழுதுவோம். அதுல என் கோக்கி போட்டுட்டோம் அப்படின்னா கோயிங் ஆன். ஓகேங்களா? அட் ஆல் அவர் ஓன். அட்டாலுக்கு டல்லு. அவருக்கு ஆறு. ஓனுக்கு என் கோக்கி.
at all our own. Next, have been expected. Have been expected. Have beenக்கு f, have, beenக்கு n hook, expectedக்கு x p. அவ்வளவுதான். have been expected. have been informed. have been informed. இது எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. have been informedக்கு n f. have been returned. have been returned. have been எழுதிட்டு returnedக்கு வந்து r t upward r ஹால் பண்ணி அதுல n hook returned stroke எழுதிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் n hook நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் FRV ஹூக்ஸ். நார்மலாக வந்து FRV ஹூக்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஈவனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் சில ஃப்ரேசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஃபெக்ட், அஃபெக்ட், அதில் வந்து எஃப்பை வந்து காட்டுறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நார்மலாக ஹூ அப்படின்னா இப்படி எழுதுவோம். இதுவே ஊ ஹாவ் அப்படின்னா அதில் எஃப் வந்து இப்படி எழுதுவோம். நெக்ஸ்ட் ரேட் அப்படின்னா இப்படி எழுதுவோம். ரேட் ஆஃப் அப்படின்னா அதில் எஃப் ஹூக்கு. ஓகேங்களா? ஆஃப்டர் நார்மலாக எழுதுறதுக்கு வந்து இப்படி நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, இப்போ மண்டே ஆஃப்டர்நூன் அப்படின்னா மண்டே ஆஃப்டருக்கு வந்து வெறுமனே எஃப்க்கு மட்டும் போட்டுக்கிட்டு நூனுக்கு வந்து இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி ஈவன் அப்படின்னா இப்படி நம்ம வந்து எழுதுவோம். த்ரூ தி லைனில் ஈவன் இப்படி எழுதுவோம். இதுவே மண்டே ஈவனிங் அப்படின்னா மண்டே ஈவன் இப்படி காமிச்சிட்டு இங்கே இப்படி வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மண்டே ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவனிங். இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ ஊ ஹாவ் நாட். இப்போ ஹூனா வெறுமனே இது மட்டும் எழுதுவோம். ஊ ஹாவ்னா அதில் ஒரு எஃப் வி ஹூக் நம்ம வந்து எழுதுவோம். ஊ ஹாவ் நாட்னு வரப்ப ஊ ஹாவ் என்ன ஹால் பண்ணி எழுத வேண்டியதான். ஊ ஹாவ் நாட். அவுட் ஆஃப் டோர்ஸ். அவுட்டுக்கு டி த்ரூ தி லைனில், ஆஃபுக்கு அதில் எஃப் ஹூக்கு, டோர்ஸ்க்கு வந்து டி அப்போர்ட் ஆர் எஸ். அவுட் ஆஃப் டோர்ஸ். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதில் இருக்கிற எஃப்க்கு வந்து ஆஃப் குறிக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்கிற எஃப்க்கு வந்து பார்த்தோன்னா ஆஃபை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட் ஸ்டோக் எழுதிட்டு ஆஃப் எஃப் கோக்கி போட்டுட்டு அஃபேர்ஸ்க்கு எஃப் டவுன்வோர்ட் ஆர் எஸ். இதில் இருக்கிற எஃப்க்கு வந்து ஆஃப் வந்து குறிக்குது. ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். தேர்ஸ்டே தர்ரு எஸ் டி எழுதியாச்சு. ஓகேங்களா? அதில் எஃப் கோக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அது ஆஃப்டரை குறிக்குது. நூனுக்கு என் ஹூக்கு. ஓகேங்களா? இதில் இருக்கிற எஃப் ஹூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டரை குறிக்குது. அதே மாதிரி தேர்ஸ்டே ஈவினிங். தேர்ஸ்டே ஸ்டோக் எழுதிட்டு அதில் ஒரு வி ஹுக் வந்து எழுதுகிறோம். அது வந்து ஈவனை குறிக்குது. இங்கு தேர்ஸ்டே ஈவனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அட் ஆல் ஈவெண்ட்ஸ். அட் ஆல் ஈவெண்ட்ஸ். அட் ஆலுக்கு நம்ம டல் எழுதிடுவோம். ஈவெண்ட்ஸில் வந்து இந்த வீக்கு வந்து வி ஹுக் எழுதிடுறோம். அப்புறம் என்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து ஹால் பண்ணிவிட்டு அதில் எஸ் சர்க்கிள். அட் ஆல் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்டு எஃபெக்ட். இன்டு ஸ்டோக் எழுதிட்டு எஃபெக்ட்டுக்கு எஃப் கோக்கி, எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவை ஹால் பண்ணி எழுதியாச்சு. இன்டு எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எஃப் அண்ட் வி ஹூக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஸும் ஷன் சவுண்டும் சேர்ந்து வரப்ப சர்க்கிள் எஸ்ஸும் ஷன் ஹூக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்தா போல் எழுதுறப்ப அது வந்து அசோசியேஷன் என்ற வார்த்தையை ரெப்ரசன்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது
இன்கார்பரேட்டட் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்கார்பரேட்டட் அசோசியேஷன். இன்கார்பரேட்டட் அது எப்படி எழுதுனா இன்கர் ஸ்ட்ரோக் எழுதணும். அசோசியேஷனுக்கு எஸ் சர்க்கிள் அதிலே ஷன் ஊக்கு. ஸோ இதை நம்ம செஷன் ஊக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்கார்பரேட்டட் அசோசியேஷன். மெடிக்கல் அசோசியேஷன் இது எப்படி எழுதுறது பாருங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மெடிக்கல் செஷன் அசோசியேஷன். பொலிட்டிக்கல் அசோசியேஷன். இது எப்படி எழுதுறது பாருங்க, பல்ல ஹால் பண்ணிட்டு கல் எழுதிட்டோம் அப்படின்னா பொலிட்டிக்கல், அதில் செஷன் பொலிட்டிக்கல் அசோசியேஷன். ட்ரேடர்ஸ் அசோசியேஷன். இது எப்படி எழுதுறது பாருங்க, ட்ரேடர்ஸ் டர்ரு டர்ஸு அதிலே செஷன் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன். அவ்வளோதாங்க. அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபியில் செக்ஷன் 2 வந்து முடிஞ்சுது.